ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. காண்டம் 4, அத்தியாயம் 2, பதம் 29. இன்னைக்கு அதை படிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. நஷ்ட சௌசா மூட லியோ ஜடா பஸ்மாஸ்திதாரிணக விசந்து சிவதீக்ஷாயாம் யத்ர தெய்வம் சுராசவம். மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 29. பிரேயர் சாங் சொல்லல. பிரேயர் ஓகே. ஆமா. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் விதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्यता देशतारिणे जय श्री कृष्ण चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरा भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேட்கல மாதாஜி. மியூட்டுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वापदाकम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति पाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஸ்ரீமத் பாகவதம் வகுப்பு தொடர்ந்து நடைபெற குரு மற்றும் கௌரவங்களை பிரார்த்திக்கிறேன். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசனம் பூஜன ஸ்ரீமதி ஜெயபதா கஸ்வாமி நிதி நாம நம ஆச்சாரிய பதாய நிதாய கிருப பிரதாயினி கவர் கத தாமத நகர கிராமதாரிணி. எல்லாருக்கும் மீண்டும் பணிவான நமஸ்காரங்கள், இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. நம்ம அலமேலு மாதாஜியும் அயோத்தி போய் நல்ல தேங்க்யூ விதமா மாதாஜி. திரும்பி இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வைக்கலாம். எங்களுக்கும் ஆ தொடர்ந்து சேவை ஹரே செய்யறதுக்கு கிருஷ்ணா ஹரே blessings கிருஷ்ணா கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபவன். ஆ, நைஸ். ட்ரிப் மாதாஜி எப்படி தேங்க்யூ. இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. எல்லா இடமும் நல்லா ஹரி பார்த்தோம் மாதாஜி. எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படி இருந்தது அப்படியே இருக்குன்னு மாற்றமே இல்ல மாதாஜி. ஹரி அந்த ஹரி ஹரி அயோத்தியா. ம். ஹரே கிருஷ்ணா ஹரிபவன். மாதாஜி. நம்ம நிறைய மாதாஜி எல்லாம் அவங்க பாட்டெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாடி கித்தெல்லாம் ஆ பண்ணிட்டு ஆமா இருக்காங்க மாதாஜி. நல்லா என்ஜாய் பண்ணாங்களாம். அது ரொம்ப ஆமா சொன்னாங்க மா- மாதாஜி. எனக்கு சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. இப்ப ஆ, நம்ம ஹரே இப்ப கிருஷ்ணா. அதை 29க்கு போலாம். அதோட மொழிபெயர்ப்பு படிங்க. நம்ம ஸ்லோகம் படிச்சுட்டோம். அதுல மொழிபெயர்ப்பு படிங்கப்பா. ஹரே கிருஷ்ணா. பதம் 29. நஷ்ட சௌசாமூட தியோஜடா பஸ்மாஸ்தி தாரிணக விசந்து சிவதீஷாயாம் யத்ர தெய்வம் சுராசவம். மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். சிவபெருமானை வழிபடும் உறுதி பூண்டோர் அவரை போலியாக பின்பற்றி தாங்களும் மூடத்தனமாக தடை வைத்துக் கொண்டு கொள்கின்றனர். சிவபெருமானை வழிபடுவதற்கு தீக்கை பெறும்போதே அவர்கள் மது மாமிசம் போன்றவற்றை தங்கள் வாழ்வில் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர்.
பொருளுரை. தலையில் நீண்ட முடி வளர்த்துக் கொள்வதும், குளிக்காமல் இருப்பதும், மாமிசம் உண்பதும், மது, கஞ்சா போன்றவற்றிற்கு அடிமையாவதும் நெறியற்ற வாழ்வினை மேற்கொள்ளும் சில மூடர்களின் பழக்க வழக்கங்கள் ஆகும். இதுபோன்ற நடத்தை உடையவர்கள் மெய்யுணர்வு வினை பெற முடியாத சூனியங்கள் ஆகின்றனர். சில மந்திர தீட்சைக்குரிய முத்திரிகாஷ்டகம், நிர்வாணம் அல்லது சமாதி நிலையினை பெண்களின் யோனியின் மீது அமர்ந்து கொண்டு அடையலாம் என்று பரிந்துரைக்கிறது. இது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது மது தேவைப்படுகிறது. மது இல்லாத சமயங்களில் மயக்கம் தரும் பனைமரக்கல் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் கூட சிவ ஆகமத்தின்படி சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நெறிமுறையாகும். ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, நம்ம பார்த்தோம் இது என்னத்தை பத்தி, இதோட தொடர்பு படிக்கணும், தனியா படிக்க கூடாது. இப்ப தனியா படிச்சா தப்பா புரிஞ்சுக்குவோம். ஓ இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் நம்ம வந்து குருசீல பரம்பரை மூலம் இதை சரியானவர்கள்ட்ட நம்ம கேட்கும் போது சரியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம சொல்றாங்க ஒரு கதையோ ஒண்ணு ஒரு திரைப்படமோ இதோட பார்க்கும்போது ஆரம்பமும் தெரியாம நடுவுலயும் படிக்காம இல்ல முடிவும் தெரியாம நடுவுல படிச்சோம் அப்படின்னு வச்சுங்க, எங்க தொடங்குச்சு எங்க தெரியலன்னா இந்த ஹீரோவா வந்து வில்லன் ஆக்கிடுவோம், வில்லனை ஹீரோ ஆக்கிடுவோம். அது போல இங்க பாத்தீங்கன்னா தப்பா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த சாபத்தினால அவங்க தகுதி குறைவுடையவர்களா மாறுவாங்க. அதுக்குதான் இந்த எடுத்துக்காட்டு. ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னா, அவங்க சாபம் வாங்கியிருக்காங்க. தக்ஷன் இப்படி எல்லாம் சாபம் விட்டாரு, நந்திய பெருமானும் சாபம் விடுறாரு. திரும்ப திரும்ப வந்து அவங்க அந்த பலநோக்கு செயல்களை தான் ஈடுபடுவாங்க. ஆன்மீக ஞானமே அந்த சாட்சாத்காரமே வராது. அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றதுனால அவங்க தகுதி குறைவுடையவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிளை தவிர, ஓ இப்ப சிவபெருமானால் வந்து இதெல்லாம் செய்யலாமா அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுக்கு துண்டா தனியா படிக்க கூடாது. ஆரம்பத்தில இருந்து படிக்கணும், குருசீட பரம்பரையில படிக்கணும். அவங்க மூலம் படிக்கும்போது சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இல்லைன்னு வச்சுங்க, இதை மட்டும் ஒருத்தர் பார்த்தா என்ன ஆகுறது? சரியா? தப்பா எடுத்துக்கோ. சிவபெருமானை வழிபடும் உறுதி கொண்டோர் அவரை போலியா பின்பற்றி, போலின்றது வார்த்தையும் சொல்லிட்டாங்க, அது சரியானது கிடையாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இருக்கு. ஆனா சரியா வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது. போலியாக பின்பற்றி அவங்க சரியான விதத்துல பின்பற்றலங்கிறது உறுதியா இது மொழிபெயர்ப்புல இருக்கு. அவங்க மூடத்தனமாக அவங்க சடமுடி வச்சுக்கிறாங்க. ஜடாமுடி வச்சுக்கிறதெல்லாம் ஒண்ணும் வந்து உண்மையான வந்து சாஸ்திரம் சொல்லப்படலைங்கிறது புரியுது. சிவபெருமானை வழிபடுவதற்கு தீட்சை பெறும் பொழுதே அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, மது மாமிசம் போன்றவற்றை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர். ஏன்? இதெல்லாம் மூடத்தனம், சாபத்தின் விளைவு. அப்ப அறியாமையிலே கடக்கா அப்படின்னா அது பெரிய மோசமான சாபம். என்ன அப்படின்னா மீண்டும் 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 வெளியே வர முடியாம அப்படியே அழுந்தி போயிடுவாங்க. அப்ப நம்ம வந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்தன சாபம் கூடாது, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வைஷ்ணவ சாபம் கூடாது, அபராதமே பண்ணக்கூடாது. அபராதம் பண்ணாதான் அந்த சாபம். அவங்க கூட சில சமயம் வைஷ்ணவர்கள் மன்னிச்சிருவாங்க, பெரிய தவறாக. நான் அவங்களோட வேலை என்ன, என்னுடைய இலக்கு தெரிஞ்சுட்டு நான் கிருஷ்ணன் நோக்கி பயணப்படுகிறேன், பக்தி தொண்டு தெரிஞ்சிடும், அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க செஞ்சவங்களுக்கு அது பாதிப்பு நடக்கும். அபராதம் கூடாது. நம்ம பின்னாடி அந்த ஸ்லோகத்தில எல்லாம் பார்ப்போம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா அவங்க தீட்சை பெறும்போதே இதெல்லாம் விரும்பி ஏத்துக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் என்னது? போலியாக பின்பற்றுதல். அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படல. தலையில முடி வளர்த்துக்கிறாங்க, குளிக்காம இருக்கிறது, மாமிசம் சாப்பிடுறது, மது கஞ்சா இதுக்கெல்லாம் அடிமையாகிறது, இதெல்லாம் நெறியற்ற வாழ்வினை மேற்கொள்ளும் சில மூடர்களின் பழக்க வழக்கம். நமக்கு கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. சிட்டா பிரபுவாதர் சொல்றாரு, மது மாது சுது அந்த மாமிசம் உண்ணுதல் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு புலன்கள் நம்ம அடிமை ஆனோம் அப்படின்னாலுமே அது மற்ற எல்லா புலன்களையும் இழுத்துரும். அப்ப ஒரே ஒரு நாள் தானே, கொஞ்சோண்டு இதை போட்டு சாப்பிட்டுக்கிறேனே, துளியோண்டு தான் சாப்பிடுறேனே, இல்ல கிடையாது. அது ஒரு நாள் பண்ணாலும் அது என்னாக்கும், மற்ற அனைத்து புலன்களையும் இழுத்துரும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்ப திரும்ப திரும்ப பிரப்ப அதனோட பொருளுரை எல்லாம் எழுதியிருப்பாரு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சோண்டு தான் 16 மாலை நான் முடிச்சுட்டேன், கொஞ்சம் டைம் இல்ல, போர் அடிக்குது, டைம் இருக்கு, போர் அடிக்குது, நான் டீ கொஞ்சோண்டு பாத்துக்கிறேன், பாத்துக்கலாமா, அவ்வளவுதான் அவுட்டு. ஓ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஓ இதெல்லாம் ரைட்டா, ஏன் நம்ம இப்ப இதெல்லாம் விட்டு கொடுக்குறோம், இது இப்படி ஜாலியாவே நம்ம இருக்கலையேன்னு மனசு ஏதாவது சொல்லி கொடுப்போம். அப்ப புத்தி பேதடிச்சு போகும் வாய்ப்பு இருக்கிறது. இது கூடாது அப்படின்னா கூடாதுதான். இதை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, குரு என்ன சொல்றாரோ அதை சித்தத்தை கோரிய ஆய்த்த, குரு என்ன சொல்றாரோ அதை வந்து நம்ம சிந்தனையில வச்சு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப நம்ம அது கேர்ஃபுல்லா இருக்கணும்.
இது போன்ற நடத்தை உடையவர்கள் மெய்யுணர்வை பெற முடியாத சூனியங்கள் ஆகின்றனர். உண்மையானது என்னது? பகவானுடைய இருப்பிடம் ஆன்மீக உலகம் அழகா இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. சூன்யம்னா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாமாங்க, எம்டிம்பாங்க. எம்டியெல்லாம் கிடையாது. ஆன்மீக உலகத்தை பற்றிய அறிவு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அது தொடர்பா பிரம்ம சமீதையில இருக்கு. அப்ப வந்து என்ன இருக்கு? சிந்தாமணி பிரகரசத்மசு கல்ப விருக்ஷ லக்ஷா விருதேசு சுரபீர பிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிர சதசம் பிரமசேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி கற்களால் ஆனது பாக்குறோம். ஆயிரம் ஆயிரம் லக்ஷ்மிகள் என்ன செய்யறாங்க? பகவானுக்கு பாத சேவனை பண்ணிட்டு இருக்காங்க. சுரபி பசு இருக்கு, கோபர்கள் கோபியர்கள், அப்புறம் வந்து கற்ப விருட்சங்கள் எல்லாம் இருக்கு. ஆன்மீக உலகத்தை பற்றி அறிவு நம்மளுடைய இலக்கிய சாஸ்திர இலக்கியங்கள்ல தெரியுது, இலக்கியத்துல இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இவங்க சரியா படிக்கல, சரியாக வழிகாட்டலைன்னா இதுக்கப்புறம் சூனியம் அப்படிம்பாங்க. அப்ப அதுல போலாமா? அதை முறியடிப்பதுக்கு தான் பிரபுபாதர் வந்தாரு. அப்படியெல்லாம் இல்ல, ஆன்மீக உலகங்கள் இருக்கு. அங்க யார் யாரெல்லாம் இருக்கா? கிருஷ்ணர் எந்த ரூபத்துல இருக்கார்? வேணும் கொணந்தம் அரவிந்த தலாய தாட்சம். தலை இது புலாங்குழல் வச்சிருக்காரு, தலையில மயில்பில் இருக்கு, மும்மடிப்புல இருக்காரு, அழகா இருக்காரு, சுந்தர அங்கம். அவரோட அங்கங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அவரை வர்ணிக்கிறார். ஆன்மீக உலகத்தை பத்தி வர்ணனை இருக்கிறது, பகவானை பத்தின வர்ணனை இருக்கு. ஸ்ரீவத்சாங்கம் கணசியாமம் புருஷம் வனமாலினம் சங்கு சக்கர கதா பத்மைராபிவ்யக்த சதுர்புஜம் கிரீடீனம் குண்டலீனம் கேயுரபலயான்விதம் கௌஸ்துபாபரண கிரீபம் பீத கௌசேய வாசசம். இன்னும் போயிட்டே இருக்கு. ஒரு 9 ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப இவர் துருவம் பாடுவாரு பகவானோட அழகை பார்த்துட்டு. அதெல்லாம் நம்ம பாகவதத்தில் பிரார்த்தனைகள்னே பேரு. நம்ம அதெல்லாம் பிரார்த்தனை பண்ண 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 நம்ம இதே தூய்மை. பகவானை எப்படி புகழ்வது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் பகவானை புகழ்வதை நம்ம போய் பாடினாலே போறோம். அதை பிரார்த்தனையை பகவான் ஏத்துக்கிறாரு. பிரார்த்தனையே தெரியலன்னா ஹரிநாமமும் பிரார்த்தனை தான். அதோட அர்த்தம் என்ன? என்ன பிரார்த்தனை? என்ன பண்றோம்? யார் சொல்றீங்க? ஹரிநாமத்தோட அர்த்தம் சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சது தானே. பகவானோட நம்ம தொடர்பு கொள்றோம் மாதாஜி. ஹரிநாமத்தின் மூலம் பகவான் வந்து அவரோட சேவை கேட்கிறோம். சேவை கேட்ட எப்பவுமே பகவானோட லீலையில சேவையிலேயே பக்தரோட சங்கத்திலேயே இருக்கிறோம். அதுக்குதான் இந்த ஹரிநாமம் சொல்லும் போது பக்தர் சங்கமும் பகவான் சேவையும் நமக்கு கிடைக்கும். அதனால பகவான் ஆனந்தம் அடைகிறார். அந்த ஹரிநாமம் சொல்றதால இத்தனை பலன் கிடைக்கும். பலன் கிடைக்குது. நான் கேட்ட கேள்வி என்ன? ஓகே, அதோட அர்த்தம் என்ன? ஹே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணாவோட கிருஷ்ணா. சக்தியான ராதா ராணியே. யாரும் சொல்றீங்க? சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க ஹே மாதாஜி. கிருஷ்ணா, கிருஷ்ணாவோட சக்தியான ராதா ராணியே, ராதா மாதாவே, எங்களை எப்பொழுதும் தயவு செய்து உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துவீர்களாகன்னு பிரார்த்தனை வைக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஏ பிரேயர். அவ்வளவு பிரேயர் இருக்கு. அப்ப வந்து அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அங்க ஆன்மீக லோகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அந்த லோகம் இப்படி எல்லாம் இருக்கு. இங்க ஏன் அசாஸ்வதம் துக்காலையும் இங்க கஷ்டப்படாத வாங்க. அததான் சொல்லி தர்றாரு. சூன்யமா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா என்ன? எல்லா இடத்துலயும் பகவான் நீக்கமர நிறைஞ்சிருக்கான்னு வேற படிக்கிறான். அப்புறம் எங்க எல்லா இடத்துலயும் அவர் வேற இருக்காரு. அப்புறம் எங்க இருந்து சூனியம் இல்லையா? இது வந்து பாத்தீங்களா ஆர்குமெண்ட். ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் படிச்சு பகவத்கீதை படிச்சாலே இது ஆர்குமெண்ட் வந்து அவங்களோட சூன்யவாதத்தை பிரேக் பண்ண முடியும். அவங்க எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு, இல்லாத இடமே கிடையாது. அப்புறம் அங்க இருந்து சூனியம், எம்டி ஸ்பேஸே கிடையாது. இஸ் எவ்ரிவேர். ஓகே, அப்ப வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள் பக்கம் போக மாட்டோம். இதுல பாருங்க, அந்த சூன்யம் அப்படிங்கிறாங்க. சூன்யம் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து மூட பழக்க வழக்கங்கள் இது போன்ற நடத்தை உடையவர்கள் மெய்யுணர்வை பெற முடியாத சூனியங்கள் ஆகின்றனர். அந்த உண்மையான பகவான் சச்சிதானந்த விக்கிரகம்ன்ற அறிவு வராம அவங்க வந்து சூன்யமா போயிடுறாங்க. அது ஒண்ணுமே இல்ல, வெற்றிடம் தான். ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை நோக்கி நான் பயணப்படும். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இது வாழ்வு இதோட முடிஞ்சிட்டு நினைச்சா அவன் கம்ப்ளீட்ன்றுவான், முடிஞ்சு போச்சுப்பான். இல்லையா? நான் போய் பிரம்மஜோதியில போய் கலக்குறேன்பான். அதுவும் தவறு, இதுவும் தவறு. ஆனா உண்மையான மெய்யுணர்வை பாகவதம் விளக்குகிறது. சரியா? சில மஞ்சள் ஜீட்சைகளுக்குரிய முத்திரிகாஷ்டகம், நிர்வாணம் அல்லது சமாதி நிலை இதெல்லாம் வந்து பெண்ணோட யோனியின் மீது அமர்ந்து கொண்டு அடையலாம். அதெல்லாம் படிக்கவே நமக்கு அருவருப்பா இருக்கு. அப்புறம் வந்து எங்க வந்து அதெல்லாம் செயல்படுத்துறது?
இதெல்லாம் தான் மூடத்தனம். இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது மது தேவைப்படுகிறது. மது இல்லாத சமயங்களில் மயக்கம் தரும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த புளிச்ச பானத்தை போய் அவங்க குடிப்பாங்க. இதுவும் கூட சிவ ஆகமத்தின்படி சிவபெருமானை வழிபது முறை நெறிமுறைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அது மூட பழக்க வழக்கம் பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்தது போலாமா? பதம் 30. பிரம்மச்ச பிராக்மணாச்சைவ யத்யூயம் பரிநிந்ததः நிந்தத சேதும் விதாரணம் பும்சாம் அத பாஷண்டம் ஆஸ்ரிதாக. மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே இது கிருஷ்ணா. ஸ்லோகம் படிக்கிறனாலும் படிக்கலாம், ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரம்மச்ச படிக்கிறாங்களா மாதாஜி? ஆண்டாள் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிறகு முனிவர் தொடர்ந்து கூறினார், வேதங்களையும் வேத கொள்கைகளை பின்பற்றும் அந்தணர்களையும் நீங்கள் தூற்றியதால் கடவுள் மறுப்பு கொள்கைகளிடம் நீங்கள் முன்னமேயே தஞ்சம் அடைந்திருக்கின்றீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. பொருளுரை. துருகு முனிவர் நந்தியம் பெருமானை சபிக்கும் பொழுது அவர்களை கீழான நாத்திகர்களாகும்படி கூறினார். ஏனென்றால் மனித சமுதாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் வேதங்களை தூற்றியதின் மூலம் அவர்கள் ஏற்கனவே நாத்திக நிலைக்கு தாழ்த்துகின்றனர். அடிப்படை தகுதிக்கேற்ப மனித சமுதாயம் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை அறிவுடையோர், ஆற்றல் மிக்கோர், உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆவர். வேதங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் புகழ் முகர்ச்சிக்குரிய ஒழுங்குமுறை வித்துகளை முறைப்படுத்துவதற்கும் சரியான வழிகாட்டுதலாக விளங்குகின்றன. அதன் உதவினாலேயே ஒருவன் உலகத்தின் மாசுக்களில் இருந்து விடுதலை பெற்று தனது உண்மையான நிலையான ஆன்மீக அடையாளத்தினை பெற முடியும். அகம் பிரகம் மாஸ்மி. மாசுடைய வாழ்க்கையில் ஒருவன் நீடித்திருக்கும் வரை அவன் நீர்வாழ் உயிரிலிருந்து பிரம்மா வரை பல்வேறு உடல்களை பெறுகிறான். ஆனாலும் மனித உடல் பெற்ற வாழ்க்கையே பரு உலகின் உயர்வான நிலையாகும். மறுபிறப்பில் ஒருவன் உடைவதற்குரிய வழியினை வேதங்கள் இப்பிறவிலேயே காட்டுகின்றன. இந்நெறி முறைகளின் தாயாக வேதங்களும் இவற்றின் தந்தையாக வேதங்களை கற்றுணர்ந்த அந்தணர்களும் விளங்குகின்றனர். அதனால் வேதங்களையோ அல்லது அந்தணர்களையோ நித்திப்பவர்கள் தாமாகவே நாத்திக் நிலைக்கு தாழ்ந்து விடுகின்றனர். வேதங்களின் மீது நம்பிக்கையுடைய தாமே புனைத்தில் இயற்றும் புதிய சமயத்தை சேர்ந்தவர்களாக குறிப்பிடும் சரியான சமஸ்கிருத சொல் நாத்திகம் என்பதாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புத்த மத கொள்கைகளை பின்பற்றுபவர்களை நாத்திகர்கள் என்பார். அகிம்சை கோட்பாட்டினை வளர்ப்பதற்காக புத்த பகவான் வேதங்களை ஒதுக்கிவிட்டார். ஆனால் சங்கராச்சாரியரோ அம்மத தத்துவங்களுக்கு இந்தியாவில் முற்றுப்புள்ளி வைத்து அவற்றை வலுக்கட்டாயமாக வெளிநாட்டிற்கு நாடு கடத்தினார். இங்கே பிரம்மஹம்ச சப்ராகமா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரம்மம் என்றால் வேதங்கள் என்றும் பொருள். அகம் பிரம்மம் மாஸ்மி என்றால் நான் முற்றிலும் அறிந்தவன் என்று பொருளாகும். வேதங்கள் ஒருவனை தான் பிரம்மனாக கருத வேண்டும் என்று கூறுகின்றன. ஏனென்றால் அவன் உண்மையிலேயே பிரம்மாகத்தான் இருக்கின்றான். வேதங்களை அல்லது பிரம்மத்தை அல்லது வேத ஆன்மீக அறிவியலை அல்லது அவற்றை கற்றுணர்ந்த அந்தணர்களை நித்தித்தால் மனித நாகரிகம் எங்கனம் உருப்படும். துருகு முனிவர், என்னுடைய சாபத்தினால் நீங்கள் நாத்திகர்களாக போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் நாத்திக நிலையில்தான் இருக்கின்றீர்கள். ஆகையினால் நீங்கள் கண்டிக்கத்தக்கவர்கள் என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க பாருங்களேன், இதுல என்ன சொல்றாங்க? பிருகுமுனிவர் சொல்றாரு, வேதங்களை வேத கொள்கையை பின்பற்ற அந்தணர்களை நீங்க தூத்திட்டீங்கன்னா கடவுள் மற்பையிடம் நீங்கள் முன்னமே தஞ்சம் அடைந்திருக்கீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. அப்படின்னா அர்த்தம், நான் சாபம் விட்டதுனால நீங்க ஒண்ணும் நாத்திகர்கள் ஆகல. எப்ப இந்த மாதிரி
சரியா நடக்கலையோ, அபராதம் பண்ணீங்களோ, அப்பயே நீங்க நாத்திகர்கள் அப்படிங்கறது அதோட முடிவு. புரியுதா? அப்ப அந்த க்ஷணமே அவங்க அந்த மாதிரி மாறிடுறாங்க. உங்க சாபம் விடுறதுனாலங்கிறது கிடையாது. அப்ப அந்தன சாபம் கூடாது, நம்ம செய்யக்கூடாது, கோபம் கூடாது. யாரை யாரை எப்படி எப்படி மதிக்கணுமோ அது மாதிரி மதித்தே ஆக வேண்டும்னு சொல்லப்படுது. உம் பிருகுமுரிமன் நந்திய பெருமானை சமைக்கும் பொழுது அவர்களை கீழான நாத்திகர்களாகும்படி கூறினார். ஏன் அப்படின்னா சமுதாயத்துக்கு ஆதாரமா விளங்குறதே வேதம். அதை போய் தூற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நாத்திக நிலைக்கு அவங்க ஆயிட்டாங்க. இப்ப இவங்க சொல்லிதான் ஆகணும்னு கிடையாது. எப்ப வேதத்தை தூத்துனா இந்த க்ஷணமே அவங்க மாறிட்டாங்க. அடிப்படை தகுதி இப்ப ஏற்பமா இப்ப நான் சமுதாயம் நான்கா பிரிக்கப்பட்டிருக்காது நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பிராமண சத்திரிய வைசியர் சூத்திரர் என்ற 4. அந்த பிராமணர்கள் தான் அறிவுடையவர்கள். அப்புறம் சத்திரியர் வந்து ஆற்றல் மிக்கவர்களா இருக்காங்க. அப்புறம் இந்த வைசியர்கள் உற்பத்தியாளர்கள், இந்த சூத்திரர்கள்லாம் தொழிலாளர்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய படிச்சிருக்கோம். வேதங்கள் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சி, புலன் நுகர்ச்சிக்குரிய ஒழுங்குமுறை விதிகளை முறைப்படுத்துவதற்கு இதுக்குதான் வழிகாட்டுதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே அது வழிகாட்டுது வேதம். அப்ப அதோட உதவினாலதான் என்ன ஆகும்? இந்த உலகத்துல இருந்து மாசுக்கள்ல இருந்து விடுதலை பெற்று ஆல்ரெடி நம்ம வந்து தூய உணர்வு உள்ளவர்களாதான் இருந்தோம். ஆனா இந்த பௌதிக உலகத்துக்கு எப்ப வந்தோமோ, எப்படி மழை நீர் வந்து கிறிஸ்டியா கிளியரா சுத்தமா இருக்கு. ஆனா அது எந்த இடத்துல படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அதோட தன்மை மாறி விடுவது போல நம்ம இந்த ஆத்மா உண்மையிலேயே சுத்தமானது. ஆனா அது எங்க சார்ந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அழுக்காவது போல. அப்ப எதுனால அந்த அழுக்க நீக்க முடியும்? வேதங்களால மட்டும்தான். அந்த வேதத்துல வேதத்தின்படி வழிகாட்டுபவர்கள் மூலமாகத்தான் நம்ம அந்த மாசுவை எடுக்க முடியும், தூய்மை அடைந்தவர்களாக ஆக முடியும். அப்ப அதையே போய் நிந்திச்சோம் அப்படின்னா வேற வழியே இல்ல. அப்ப அவங்க வந்து ஆல்ரெடி அப்ப அவங்க நாத்திகர்களா மாறிடுறாங்க அப்படிங்கறத இங்க சொல்லப்படுது. மாசுகளிலிருந்து விடுதலை பெற்று தனது உண்மையான நிலையான ஆன்மீக அடையாளத்தை பெற முடியும். எப்ப வேதத்துல சொல்லப்பட்டபடி ஃபாலோ பண்ணா, வேதத்தை சொல்லப்பட்டபடி ஒரு சொல்லி கொடுத்தவங்கள படி நம்ம நடந்தோம்னா அது நடக்கும். இல்ல அப்படின்னா நாம நாத்திகர்கள் தான். அதுக்குதான் அதை வந்து வேதத்தையும் நிந்திக்க கூடாது, வேதத்தை சொல்லித்தரவங்களையும் நிந்திக்க கூடாது. எப்படி நீர்வாழ் உயிரிழந்து பிரம்மா வரைக்கும் பலவிதமான உடல்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கூட மனிதன் பெற்ற வாழ்வு தான் உணர்வு ஜாஸ்தி. பிரபாதர் சொல்றாரு இந்த மனித உணர்வுல. ஏன் அப்படின்னா அதுல உணர்வு ஜாஸ்தி. அப்ப அதுல வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த உயர்வான நிலைக்கு உயர்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம எல்லா புலன்களையும் அதுல ஈடுபடுத்த முடியும், மனதை ஈடுபடுத்த முடியும், புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் ஈடுபடுத்த முடியும். மறுபிறப்பில் ஒருவன் உயர்வடைவதற்கு வழியினை வேதங்கள் இந்த பிறவிகளையே காட்டுகிறது. நம்ம சொல்லுவோம் ஆஹ் ஒரு ஒரு இதே எடுத்துங்க. நம்மளோட சும்மா வந்து நம்மளுடைய தலையெழுத்து அப்படிம்போம், நம்ம கர்மாங்கிறோம். அது என்ன அப்படின்னா அந்த பிராரப்த கர்மா தான் நம்ம ஜாதகம்ங்கிறது. அது இதுல இங்க இருக்கு சனி, இங்க இருக்கு ராகு, இங்க இருக்கு புதி, இங்க இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அடுத்த ஜென்மத்துல நம்ம சாணி ராகும் சனியும் எங்க இருக்கும்ன்றத நிர்ணயிக்கிறது இந்த இந்த ஜென்மம். அதை யாராவது சொல்லித்தர்றோமானா இல்ல. வேதம் என்ன சொல்லுது? நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? அப்ப அடுத்த பிறவிக்கு நீ இப்ப வந்து தீனி போடு. எப்படி ஆக போறோம்? போன ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சோம், இப்படி ஒரு உடல் பெற்றிருக்கு, நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு இருக்க ஒரு இடம், ஒரு உடை, கொஞ்சம் உணவு எல்லாம் கிடைக்குதா இல்லையா? பேசிக் நீடாவது நமக்கு நல்லா இருக்கு. அது தவிர நம்ம திருப்தியா இருக்குமா இல்லையாங்கிறது கொஸ்டின் மார்க், அது வேற. ஆனா அது அப்ப வந்து அடுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அது வேதம் சொல்லி தருது. அதை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மனித உடல் பெற்றதற்கான அர்த்தம் இருக்கு. இந்த நெறிமுறைகளின் தாயாக வேதங்களும் இவற்றின் தந்தையாக வேதங்களை கற்றுணர்ந்த அந்தணர்களும் இருக்காங்க. அப்ப வந்து நம்ம நம்ம படிச்சிருக்கோம் இந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள் எல்லாம். அம்மா அது அப்பாவை காட்டி கொடுக்குது. அப்பா யாரு? அப்பா யாரு? கிருஷ்ணா. எல்லா வேதமும் யாரை காட்டி கொடுக்குது? பகவான் கிருஷ்ணர் மாதாஜி. கிருஷ்ணரை காட்டி கொடுக்குது இல்லையா? வேதம் தான் அம்மா. இப்ப நம்ம சாதாரண வீட்டுல குழந்தைங்களுக்கே வந்து அம்மா வந்து அப்பாவை காட்டி கொடுக்குறா. அப்ப நம்ம என்ன கேட்கல? அது எப்படி இவர் தான் அப்பான்னு எப்படி சொல்ற? அந்த டிஎம்ஏ டெஸ்ட் எடுத்தியா, இது எடுத்தியா, அப்படி சோதனை கூடத்துல இப்படி எனக்கு தெரியும், நான் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம அம்மாவை கேட்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது போல வேதம் நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வேதம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பிரம்ம சமீதை, இதெல்லாம் வேதம். அது அப்பாவை காட்டி கொடுக்குது, யாரை அடைய வேண்டும் அப்படின்னு காட்டி கொடுக்குது. அப்ப நம்ம போய் என்ன எதிர்கேள்வி கேட்கலாமா? கேட்க கூடாது மாதாஜி. கேட்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக மூடத்தனமாக ஒத்துக்கொள்ள கூடாது. அதையும் சொல்லி தருது.
மூடத்தனமா ஒத்துக்கூடாது. எப்படி கேட்கணும்? அடக்கமான முறையில் பணிந்து நம்ம ஆன்மீக குருவிடம் சேவை செய்து நம்ம கேள்வி கேட்டு சப்மிசிவ் மூட்ல, சாமி எனக்கு இது தெரியல, இதுக்கப்புறம் இது என்ன, ஏன் இதுன்னு எனக்கு புரியல, அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு அது சொல்லி தந்துருவாங்க சேவை பண்ணி. என்னம்மா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியில்லையா, என்ன இது எப்படி அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங்கா கேட்காத, அப்படிதான் சொல்லி தராங்க. அதுக்காக நம்மள வந்து யாரும் வந்து வேதத்துல சொல்லியிருக்கு நீ அப்படியே ஒத்துக்க, நீ அப்படியே மண்டாயிரு அப்படி சொல்லி தரவே இல்லையே. எவ்வளவு ஞானத்தை கொடுக்குறாங்க, எவ்வளவு கேள்வி. அப்புறம் ஒரு செஷன் முடிஞ்சிச்சு, பாகவதம் முடிஞ்சிச்சுனாலும் உடனே என்ன கேட்கறாங்க? டவுட் செஷன். நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அந்த சந்தேகத்தை தீர்த்துதான் வைக்கிறார்களே தவிர அப்படியே ஒத்துக்கான்னு சொல்லி மண்டுத்தனமா நம்மள வைக்கல. அப்ப வேதம் எல்லாம் யார காட்டி கொடுக்குது? முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர், நம்ம அப்பாவை எல்லாருக்கும் அப்பா. அகம் பீஜ பிரதாபிதா, எல்லாரோட அப்பாவும் நான் தான் அதை வந்து எந்த கருவுல யார வச்சனும் நான் தான் முடிவு பண்ற பிதா நான்கிறாரு. அப்ப பிதாவை கிருஷ்ணரை காட்டி கொடுக்கறது வேதம். அப்ப நம்ம வேதத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணரை அடையவும் முடியாது, தெரிஞ்சுக்கும் தெரியாது. வேதத்தோட சாரம் என்ன? பகவான் அடையறதா மாதாஜி. பகவானை அடைவது ஒன்று. அதுக்கு முன்னாடி அப்பான்னு காட்டி கொடுக்கறது மாதாஜி. கிருஷ்ணரை புரிந்து கொள்வது. வேதத்தோட சாரம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு குணமான இருக்கார், நம்ம செய்த தவறுகளை மன்னிக்கிறார், நமக்கு வழிகாட்டுகிறார், பாகவதத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், ஆச்சாரியனை அனுப்புறார், அவர் மூலமாக நம்மளுடைய தவறுகள் நிவர்த்தி ஆகிறது, நம்மை கிட்டு செல்கிறாரு தெரிஞ்சாதானே போய் நம்ம கொண்டாடுவோம். புரிந்து கொள்வது. வேதத்தின் சாதம் கிருஷ்ணரை அறிவதே. எதுக்கு வேதம் படிக்கிறோம்னா கிருஷ்ணரை அறிந்து கொள்வது. முதல்ல அறிந்து கொள்வோம், அப்புறம் அவர் ஆன்மீக குருவின் கட்டளைப்படி நடப்போம், அப்புறம் அடைவோம். ஓகேயா? நைஸ், தேங்க்யூ மாதாஜிங்களா, நன்றி. அப்ப வந்து என்ன ஆகுது? அப்ப வேதத்தையோ அதோட அந்தணர்களை இந்த இடத்துல வேதத்தை யாரும் சொல்லி கொடுத்து வழி நடத்துபவர்களை குறிப்பிடுகிறது. அவங்கள் நிந்திப்பவர்கள் தாமாகவே நாத்தின் நிலைக்கு தாழ்ந்து விடுகின்றனர். எப்ப நிந்திச்சாலும் அவன் உடனே டங்கி இறங்கிடுவான். ஒரு நாள் அவனுக்கு ஆத்ம சாட்சாத்தாரம் கிடைக்கவே கிடைக்காது. நான் யார், நான் எங்கிருந்து வந்தே திருப்ப எங்க போறேன், இதுக்கு என்ன வழின்னு யோசிச்சா மட்டுமே அவனுக்கு அவன் போய் யாரையோ அணுகணுமோ அவங்க ஆன்மீக குருவை அணுகுவாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. அப்ப எப்ப அவங்க சாபத்தினால ஒண்ணு நீ வந்து நாத்திகனா மாறல, எப்பொழுது அவர்கள் நிந்தித்தார்களோ அந்த க்ஷணமே நாத்திகளாகி விடுகிறார்கள். அப்ப பண்ணக்கூடாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். வேதங்களின் மீது நம்பிக்கையின்றி தாமே புனைந்து இயற்றும் புதிய சமயத்தை சேர்ந்தவர்களை குறிப்பிடும் சரியான சமஸ்கிருத சொல் நாத்திகம். அப்படின்னா என்ன? நாத்திகம்னா என்ன அர்த்தம்? வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லாம தானா அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல செஞ்சு வைப்பாங்க, எழுதி வைப்பாங்களாம். அததான் சொல்லுது நாத்திகம் அப்படின்ற வார்த்தை சொல்லுது. அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கு. நாத்திகம்னா என்னன்னு போட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புத்த மத கொள்கைகளை பெற்றுபவர்களை நாத்திகர்கள் என்கிறார்கள். ஏன் அவங்க என்ன சொல்றாங்க? புத்த மத கொள்கை என்ன? சூன்யவாதம் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதும்பாங்க. அப்ப அதை வந்து ஒத்துக்க கூடாது. நம்ம அகிம்சை கோட்பாட்டினை வளர்ப்பதற்காக புத்த பகவான் வேதங்களை ஒதுக்கிவிட்டார். அப்ப அதான் சொல்லணும், நம்ம அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு மட்டும் வந்தார். அப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த மிருக வதை பண்ணிட்டே இருந்தாங்க வேதத்தின் பேர்ல. நான் வேதத்துக்கு நான் யாகம் வைக்கப்பட்ட இந்த மிருகங்களை எல்லாம் பலியிடுறேன் அப்படின்னு அதை வந்து அதோட பலன் எதற்காக செய்யறோம்னு தெரியாம செஞ்சதுனால அந்த மிருகவதையை தடை பண்ணுவதற்கு அந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மட்டும் புத்த பகவான் வந்தார். ஆனால் சங்கராச்சாரியார் அந்த மத தத்துவங்களுக்கு இந்தியாவில் முற்றுப்புள்ளி வைத்து அவற்றை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தினார். இங்க அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த சங்கராச்சாரியார் வந்தப்ப அந்த மத தத்துவம் எல்லாம் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணிட்டார். பிரம்ம என்றால் வேதங்கள் என்று பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் முற்றிலும் அறிந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம். வேதங்கள் ஒருவனை தான் பிரம்மனாக கருத வேண்டும் என்று கூறுகின்றன. நம்மளுக்கு பிரம்மன் தான், அவர் பரபிரம்மம், நம்ம ஒரு அங்கம், ஒரு சின்ன உறுப்பு, சின்ன ஒரு பாட்டு முழுசு ஒன்னாயிடுமா? ஆகாது. அப்ப ஏனென்றால் அவர் உண்மையிலேயே பிரம்மமாகத்தான் இருக்கின்றான். வேதங்களை அல்லது பிரம்மத்தை அல்லது வேத ஆன்மீக அறிவியலை அல்லது அவற்றை கற்றுணர்ந்த அந்தணர்களை நிந்தித்தால் மனித நாகரிகம் எங்கனம் உருப்படும். அப்ப வேதத்தை மதிக்கணும், அதுல சொல்றதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது வேதங்களை சொல்லிக் கொடுக்கிற ஆச்சாரியர்களை நாம வந்து அவங்களையும் கடைபிடிக்கணும், அவங்களை மதிக்கணும், முதல்ல மதிக்கணும். ஏன் வந்து நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுங்கிறாங்க?
அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதம் அறிஞ்சிருக்காங்க, எல்லாம் தெரியும். மனிதர்கள் சமுதாயத்தை வழி நடத்துவாங்க, ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. இந்த கரையில இருந்து பௌதிக கரை, அதுல இருந்து ஆன்மீக கரைக்கு அழைத்து செல்லும் படகோட்டி. அப்ப பெரிய படகு, அதுல அத்தனை பேரையும் உட்கார வச்சு இங்க இருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்பவர். அப்ப நம்ம அந்த அளவுக்கு மதிக்கணும். மதிக்கிறதுன்னா என்ன? அவர்கள் சொன்ன பேச்சை கேட்கணும். அவங்க சொன்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, 16 மாலை ஜபம் பண்ணுன்னா பண்ணணும். அந்த மது மாது சூது புலால் உண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல கேட்கணும். அப்படி இருந்தா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு சென்று விடலாம். இது இந்த கரையில என்ன இருக்கு, அந்த கரையில என்ன இருக்கு? இது என்ன மாதாஜி கரை? மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுது. ஓகே, தேங்க்யூ திரும்ப மாதாஜி. அதே லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க எல்லாரும். அதே இடத்துல எல்லாரும் வந்துருங்க. ஹரிபால், நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே